கோலக்கலான் இந்து இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டு தமிழ் விழா நேற்று சிறப்பாக நடந்தேறியது. மொழி, கலை, கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் திறமையை வெளிப்படுத்திய தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட உயர்கல்வி மாணவர்களுக்கான பட்டிமன்ற போட்டி மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதாக அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்தது. இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் கோலக்கலான் இந்து இளைஞர் இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் விழாவை ஏற்பாடு செய்து வருகின்றது. ஸ்லாங்கூர் மாநில அளவில் 42 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டுரை எழுதுதல், வர்ணம் தீட்டுதல், 3 மொழிகளில் பேச்சு போட்டி, கவிதை ஒப்புவித்தல் உட்பட 11 போட்டிகள் நடத்தப்பட்டன. அதேபோன்று இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் புதிர் போட்டி முக்கிய அங்கம் வகித்தது. இப்போட்டிகள் அனைத்தும் கடந்த ஜூலை 19ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக நடைபெற்றதாக 36வது தமிழ் விழாவின் ஏற்பாட்டு குழு தலைவர் பிரசாத் கிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த வருட விழாவிலிருந்து இதன் முதல் முறையாக நம்ம பட்டிமன்றம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்காக டார்கெட் பண்ணிட்டோம். ஏன்னா இது எப்போதும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் பட்டிமன்றம் இருந்தது. ஸோ இந்த வருடம் இடைநிலை பள்ளிக்காக மாணவர்களுக்கு பட்டிமன்றம் நடத்தாமல் காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஒரு தொடக்க நாட்டுக்கு எடுத்தோம். ஸோ வெற்றிகரமாக எடுத்து இன்றைய நிறைவு விழாவில் அதன் இறுதி சுற்று நடைபெற்றது. மேலும் பரதநாட்டிய போட்டியும் அதற்காக வழங்கப்படும் சுழற்கிண்ணமும் முக்கிய அங்கம் வகிப்பதாக கோலக்கலான் இந்து இளைஞர் இயக்கத்தின் துணைத் தலைவருமான பிரசாத் கூறினார். முதல் தொடக்க அங்கமாக பரதநாட்டிய போட்டி நடக்கும். ஸோ பரதநாட்டியம் போட்டியின் சிலை மலேசியாவிற்கான இந்திய தூதரகம் 1983 அது வழங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ந்து அந்த சிலை தான் நம்ம சுழற்கிண்ணமாகவும் பரதநாட்டிய போட்டிக்கு வெற்றியாளர்கள் கொடுத்துருப்போம். ஸோ இவ்வாண்டு மறுபடியும் நிறைவு விழாவில் பரதநாட்டிய நடராஜ சிலையை மறுபடியும் பரிசில் விழாவில் நடத்துகிறோம். இதனிடையே போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பனாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். அதில் நம்ம நிறைய கருத்து சொல்லும் போது மற்றவங்களுக்கும் இப்போ மற்ற பள்ளியிலேருந்து வரவங்களுக்கும் இவங்க இப்படிப்பட்டவங்களா, இப்போ நான் யாரை பற்றி பேசுனேன்னா நான் முரசு நெடுமாறன் பற்றி பேசினேன். ஸோ அவங்களும் நினச்சிப்பாங்க ஆக்சுவலி எல்லாரும் அப்துல் கலாம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து இது எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது அவங்களும் இதுலேருந்து ஏதாச்சும் நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ தடவை போகும்போது நர்வஸ் ஆச்சு. ஆனால் செகண்ட் டைமில் நம்ம இதை வாய்ப்பு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு தைரியமாக பேசுகிறேன். நான் ஓவிய போட்டியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த போட்டியில் இந்த போட்டி மூலியமாக என்னோட திறமையை வெளிப்படுத்த இந்த போட்டி எனக்கு உதவியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பேச கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பேசுகிறதுக்கு. இதுதான் நாங்கள் முதல் முறையாக ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கூட இணைந்து வேலை செய்கிறோம். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இது யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அதாவது நிறையா வாய்ப்புகளை தேடுறதுக்கான ஒரு களமாகவும் இருக்குது. இந்த தளம் எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் யூனிவர்சிட்டி மலேசியா திரங்கானு பல்கலைக்கழகத்திலேருந்து வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கொடுக்கின்ற வரவேற்பு குறைவாக தான் இருக்குது. அப்படி எங்களுக்கு இந்த மாதிரியான போட்டிகள் தான் ஒரு ஊக்குவிப்பாகவே இருக்கு. உயர்கல்வி மாணவர்களுக்கான பட்டிமன்ற போட்டியில் வட மலேசியா பல்கலைக்கழகமான UUM சுழற் கிண்ணத்தை தட்டிச் சென்றது. இதர போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக ஆரம்ப பள்ளி நிலைகளில் கில்லான் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியும், இடைநிலை பள்ளி அளவில் கில்லான் ராஜா மகாடி இடைநிலை பள்ளியும் வாகை சூடின. இந்திய சமுதாயத்திற்காக சேவை ஆற்றிய கே. தம்புசாமி பிள்ளையை நினைவு கூர்ந்து அவரை போன்று சேவை ஆற்றிய 7 இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். ஸ்லாங்கூர் கில்லானில் இரவு மணி 7:30 அளவில் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள் உட்பட சுமார் 350 பேர் கலந்து கொண்டனர்.